இப்போ நம்ம ப்ரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேராக நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேராக கைகள் வச்சுக்கிட்டு, அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். சூப்பர். மேடம் வந்து இப்ப ரிவ்யூ அழகா கொடுத்தாங்க. என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்க சொல்லும்போது பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு விஷயம். பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 4-5 நாள் லீவ் விட்டுட்டு உங்க அதிகார பட்ச அன்னைக்கு அரசு அல்லது ஊன் நேரத்தில் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க. எஸ், தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். ஏதோ நாட்டுக்கு நல்லா சொல்ல வரீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை சார், இதுதான் சொல்ல வந்தேன். வாழ்க வளமுடன் சொல்றதே நாட்டுக்கு நல்லதான்றீங்களா? ஓகே, சரி. அதே மாதிரி யாராவது ஒர்க் பண்றீங்க, ஜாப் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, பாலிட்டிக்ஸாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, டார்கெட் பண்ணுறாங்க, சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, ப்ரொமோஷன் வர வேண்டியது வர மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஒரு 4-5 நாள் பிஎல், எஸ்எல், எம்எல் ஏதோ ஒரு எல் எடுத்துக்கோங்க. லீவ் எடுத்துட்டு உங்கள் அதிகாரப்பட்ச அன்னைக்கு உங்கள் அரசு அல்லது ஊன் நேரத்தில் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஊன் எப்போ வரும்? உங்கள் அதிகாரப்பட்சம் இருக்கும்போது காலையில். கரெக்டு. அதில் 6 to 8, 24 முதல் ஜாமம். அப்போ போய் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தது எப்போ வரும்? அரசு வரும். எப்போ வரும்? வளர்ப்பிறையில் அரசு எப்போ வரும்? அதிகாரப்பட்ச அன்னைக்கு வளர்ப்பிறையில் உங்களுடைய பட்சி அதிகாரம் பட்சி காலைல 6 to 8, 24 ஊன். அப்படின்னா அரசு எப்போ வருவாங்க? மூன்றாவது ஜாமம். டைமிங் 10:48 1:12 வரைக்கும். சூப்பர் மேடம். அந்த நேரத்தில் வருவாங்க. ஜான்சி மேடம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க மேடம். நேற்று சொன்னீங்களே என்கிட்ட. ஆமாங்க சார். சொல்றேங்க சார். சொல்லுங்க மேடம்.
நான் வந்து டெய்லி காலைல 4:30 மணிக்கு அபிராமி அந்தாதி சார் முன்னாடி வந்து நான் பாராயணம் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னால பண்ண முடியாது. பட் காதுல மட்டும் கேட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு நானே சரி பண்ணலான்ட்டு பண்ண தொடங்குனேன். ஆடி மாசம் 1ஆம் தேதி தொடங்குனேன். அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சார் ஏதோ வீடியோ பார்த்து தான் அதையும் நான் தொடங்குனேன். தொடங்கிட்டு டெய்லி சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 48 நாள் சொல்லலான்னு நான் முடிவு பண்ணி சொன்னேன். ஆனா வந்து 48 நாள் முடியிற அன்னைக்கு எனக்கு ஒரு திருப்தி இல்ல. சரி நம்ம கன்டின்யூ பண்ணி திரும்பவும் சொல்லலாம் அப்படின்ட்டு 108 நாள் டார்கெட் வச்சு பண்ணி சொன்னேன். 88வது நாள் எனக்கு ஒரு இடம் ஆம், ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு லேண்ட் வாங்கறதுக்கு அ ம ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓர அன்னைக்கு சொல்லணுன்ட்டு அதாவது நான் வாங்க போறவங்கள்ட்ட பேசணும்னு தோணி பேசினேன். பேசின அமௌண்ட்டுக்கு எனக்கு நெறையாவே குறைச்சு தந்தாங்க. கிட்டத்தட்ட 9,00,000 குறைச்சாங்க. அதுல 4 பிளாட்டு 3 பேர் வாங்கிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு. எனக்கு ஏன் குறைச்சு தந்தாங்கன்னும் தெரியல. அவங்க எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனவங்க அதுக்கே. ஆ எங்க வீட்டுக்காரர் தான் பேசினாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பட் என்ட்ட அவ்ளோ அமௌண்ட் இல்ல நான் பேசக்குள்ள. எப்படியாவது ரெடி பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டு அவங்களும் ஓகே சொல்ட்டாங்க. நாங்களும் திடீர்னு பேசிட்டோம். ஒரு 20 நாளுக்குள்ளயே ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சுட்டோங்க சார். 111வது நாள் எனக்கு ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிடுச்சு. சூப்பர் மேடம். எனக்கு வந்து இது எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் நாங்க என் வாழ்நாள்ல சாதிச்சதா ஒரு 1 வாரமா 2 பேருக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த அபிராமி அந்தாதியும், கனகதாரா ஸ்தோத்திரம் 2மே சொல்லியிருந்தேன். 2 தாலயும் எனக்கு இவ்வளோ தூரம் நடந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு லேண்ட் விக்கணும். வித்து அதுல கொஞ்சம் அமௌண்ட் வந்து தான் நான் இதையும் சேர்த்து வாங்கணும். அத வாங்கறதுக்கு தாந்திரிகத்துல என்னோட 4வது அம் அ கிரகத்த ஆக்டிவேட் பண்ணி ஆ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும், இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் ஒரே நாள்லயே நடந்தது. காலையில நான் வித்தேன். மதியம் நான் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோக்ரே சிம்பலும் போட்டேன். சோக்ரே சிம்பல் ஒரு நாள் வந்து என்ன ஒரு வாரம் போட்டுட்டே இருந்தேன். என்னோட 4வது கிரகத்த ஆக்டிவேட் பண்ணேன். என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு பதிலுமே வரலன்ட்டு எனக்கு அதுக்குள்ள அவசரம் தாங்கல. ஒரு 108 தடவ சோக்ரே சிம்பல் போட்டுட்டு, அ உடனே கிளம்பி நான் எங்க வீட்டுக்காரர்ட்ட அங்க கடைக்கு போயிட்டேன். அங்க போனேன். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு புரோக்கர் வந்தாரு. "அம்மா இடத்த பேசிட்டோம்மா, என்னம்மா ஓகேவா?" என்னான்னு கேட்டாங்க. சரின்னு எங்க வீட்டுக்காரர் ஓகே சொன்னாரு. சாயங்காலம் வந்து உடனே அட்வான்ஸ் குடுத்துட்டாங்க. எல்லாம் கட 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 கடன்னே முடிஞ்சிருச்சுங்க சார். சூப்பர் மேடம். அருமை. சூப்பர். இப்ப பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கத்துக்கிற விஷயங்கள். அவங்க முழு நம்பிக்கை, முழுமையா செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க சொல்ற சின்ன அமௌண்ட், அவங்களுக்கு சொல்ற பெரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சும்மா சாதாரணமா நம்ம கிட்ட சொல்றதுக்கு பெரிய அமௌண்ட் சொல்றாங்க. அவங்க சாதாரண அமௌண்ட் தான் அதெல்லாம். அவங்கள பொறுத்தவரையிலும். பட் ஒரு நல்ல சார் ஒரு அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உண்மைதானே? உண்மையாலுமே இல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியல. எனக்கு உண்மையாலுமே அந்த நேரத்துல நான் யார்ட்டயும் ஒரு பைசா கூட கடன் வாங்கக்கூடாதுன்றது 2 பேரோட டார்கெட்டு. என்கிட்ட இருந்தத வச்சோம், வித்து ஏதோ சம்திங் தான் பண்ணோம். பட் யார்ட்டயும் கடன் வாங்கல. திருப்தியா, சந்தோஷமா நாங்க கடனாளி இல்லன்ற ஒரு மன திருப்தியோட வாங்குனோம். பட் எனக்கு அது பெரிய அமௌண்ட் தாங்க சார். 1,10,00,000. சூப்பர் மேடம். நல்லது மேடம். சூப்பர். ஓகே. ஸோ அதனால நம்ம கத்துக்கிற விஷயங்களை சரியா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு தான் இப்போ அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொன்னது. நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ப்ரொடெக்ஷன், நம்ம ரேக்கில ப்ரொடெக்ஷன் கத்துக்கிறோம். தாந்திரிக பரிகாரம், எந்திரங்கள், தந்திரங்கள் நிறைய விஷயம் கத்துக்கிறோம். நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறோம். பஞ்ச பட்சியில் அரசு இதெல்லாம் பார்க்க கத்துக்கிறோம். பயன்படுத்துங்கள். நிச்சயமா வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸ் ஆகத்தான் நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? சரி, ஓகே. பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்றது இப்போ அட்வான்ஸ் லெவலில் நம்ம வந்து காரகத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு வள்ளூர் பட்சிக்கான காரகத்துவம் பார்த்தோம். இப்போ அடுத்தடுத்த பட்சிகளுக்கு காரகத்துவம் பார்க்க ஆரம்பிப்போம். மியூட் போட்டுக்கோங்க. ஒரு செக் பண்ணிக்கோங்க உங்க போனை. எஸ், தேங்க்யூ.
சரி. இப்ப அடுத்தது ஆந்தை பட்சி. ஆந்தை பட்சிக்கான காரகத்துவம் பார்க்கலாம். பஞ்சபூதம் நீர். பஞ்சபூதம்ங்கிறது நீர். இப்ப நீர் அப்படின்னும் போது நம்ம கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகும்போது நம்ம அந்த கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால், தயிர், பன்னீர் இந்த மாதிரி வாங்கி தரலாம். நீர் சக்தி. அப்புறம் பானகம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம். யாரு? ஆந்தை பட்சிக்காரங்க ஆந்தை பட்சியை பலப்படுத்த கோயிலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். சிலர் இந்த வெயில் காலத்தில் நீர் மோர் வைப்பாங்க, அப்புறம் பானையில் தண்ணி வச்சு பொதுமக்களுக்கு வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் செய்யலாம். செய்யும்போது ஆந்தை பட்சி பலப்படுவார்கள். பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, மாட்டுக்கு தண்ணி வைக்க, மாடு ஆடுலாம் கால்நடைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது. யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி கொடுக்கறது. தண்ணி காட்டுறது இல்லைங்க, தண்ணி கொடுக்கறது. தீர்த்தம் எடுத்துக்கிறது. இது எல்லாமே ஆந்தை பட்சியை பலப்படுத்துவாங்க. சரி, அடுத்தது தேவதை திருமால். ஆந்தை பட்சிக்கு தேவதை திருமால். திருமால்னா யாருங்க? வெங்கடாஜலபதி குருஜி. வெங்கடாஜலபதி. சூப்பர். அப்ப ஆந்தை பட்சிக்காரங்க திருமால். எந்த கோயிலுங்க அது? வெங்கடாஜலபதி கோயில், திருப்பதி. திருப்பதி. திருப்பதி போயிட்டு வரலாம். சென்னையில இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம்ல இருக்கக்கூடிய அங்க கோயில் போயிட்டு வரலாம். பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். வீட்டு பக்கமா இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். ஆந்தை பட்சி பலப்படுவார்கள். பெருமாள் கோயிலுக்கு நம்ம தீர்த்தம் இது வாங்கி கொடுக்கலாம். அது அதெல்லாம் சொல்லுவாங்க, நீர்மோர் அப்புறம் பானகம்லாம் அங்கே வச்சு கொடுக்கலாம். பெருமாள் கோயிலில் வச்சு கொடுக்கலாம். அப்புறம் உலோகம். உலோகம்னா மெட்டல், வெள்ளி, சில்வர். இப்பதானே கிளாஸ் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள தூக்கம் வருதோ? இன்னொரு அரை மணி நேரம் ஆகட்டும், அப்புறம் தூங்கலாம். மெட்டல் சில்வர். வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம். வெள்ளி கொலுசு போட்டுக்கலாம். அப்புறம் வெளியில என்னங்க பண்ணிக்கலாம்?
வெள்ளி காப்பு பண்றது. வெள்ளி காப்பு போட்டுக்கலாம். காப்பு, வளையல், செயின். வளையல் வளையலை விட காப்பு போட்டுக்கோங்க. இப்ப காப்புன்னும் போது தாந்திரிகத்துல ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டா, காப்பு போடுறது ரொம்ப நல்லது. காப்புன்னு என்னங்க? காப்புன்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு குருஜி. எஸ், பாதுகாப்பு. இப்ப வள்ளூர் பட்சிக்காரங்க கோல்டுல காப்பு போட்டுக்கலாம். கோல்டுல காப்பு போட்டுக்கலாம். யாரு? வள்ளூர் பட்சிக்காரங்க. லேடிஸ் வந்து பேங்கிள் தானே போடணும், இல்ல லேடிஸும் காப்பு போடலாங்களா? தாராளமா காப்பு போடலாம். காப்பு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. காப்புங்கிறது இட்ஸ் பாதுகாப்பு, இட்ஸ் ப்ரொடெக்ஷன். எப்படியும் வளையல் போட போறீங்க, கொஞ்சம் டிசைனை மாத்திரம் காப்பு, அவ்வளவுதானே. காப்பு போட்டுக்கலாம். சரி. அடுத்தது ஆந்தை பட்சி. சுவை வந்து உவர்ப்புன்னு என்னங்க? சரி, 6 சுவை சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வந்து 6 சுவை சொல்லுங்க பார்ப்போம். வித் டெஃபினேஷனோட, எக்ஸ்பிளனேஷனோட, எக்ஸாம்பிளோட. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு. இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு. 5 வந்திருக்கு. இன்னொன்னு காரம். சூப்பர். 6 சுவை. அதுல உவர்ப்பு சுவைன்னு என்னது? உப்பு சுவை உவர்ப்பா? சரி, ஓகே. இப்ப ஆந்தை பட்சி நீர், கரெக்டுங்களா? நீர்னாலே கடல்ல இருந்து உப்பு எடுக்கிறது. உப்பு உவர்ப்பு. மகாலட்சுமி தன்மை கொண்டது உப்பு. சைட்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்புறமா அதை பத்தி பார்க்கலாம். லக்ஷ்மி தன்மை கொண்டது. சரிங்களா? அடுத்தது பூ வந்து முல்லைப்பூ. முல்லைப்பூ. வள்ளூர் பட்சிக்காரங்க யாராவது 2 டேஸ்ல காஞ்சிபுரம் கோயில் போயிட்டு இருந்தீங்களா? உங்க பெயர் பட்சி அல்லது அதிகார பெயர் பட்சி. இன்னொரு பட்சி என்னங்க? நட்சத்திர பட்சி. கரெக்ட். முல்லைப்பூ. திருவானைக்காவல். யாருக்கு? கோயில் வந்து ஆந்தைக்கு திருவானைக்காவல். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமி பேர் என்னங்க? வரதராஜ பெருமாள். சாரி, இல்ல ஏகாம்பரேஸ்வரர். சரி. இங்க திருவானைக்காவல்ல ஜம்புகேஸ்வரர். கரெக்டா சொல்லுங்க. ஜலகண்டேஸ்வரர். ஓகே.
சரி, அடுத்தது கிரகம் சுக்கிரன் அண்ட் சந்திரன். ஆந்தைக்கு சுக்கிரன் அண்ட் சந்திரன். இப்ப சந்திரன் அப்படின்னாலே மறுபடியும் நீர் தான். சந்திரனா மனோகாரகன், நீர். சந்திரனோட சக்தி பெறுவதற்கு, ஆந்தை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயிர் சாதம் அன்னதானம் கொடுக்கலாம். அது என்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு திங்கட்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை. இப்போ இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. வல்லூர் பட்சிக்காரங்க குரு, வல்லூர் பட்சிக்கான கிரகம் வந்து குருவா, குருவுக்கான கலர் எல்லோ. எல்லோ கலர். அவங்களுக்கு எல்லோ கலர்ல என்ன உணவுங்க இருக்கு? ஃபுட். சக்கரை பொங்கல். என்னது எல்லோ கலர்? சக்கரை பொங்கலா? யாருங்க அது? எலுமிச்சை சாதம். எலுமிச்சை சாதம். புளி சாதம். புளி சாதமா? எங்க அந்த மேடம்? பொங்கல் பொங்கல் சக்கரை பொங்கல் சொன்னது யாரு? நான் ஜி. நீங்க எல்லோ கலர்ல செய்வீங்க, மஞ்சள் எல்லாம் போட்டா செய்வீங்க. இல்ல இல்ல, அது எல்லோ கலர்ல இருக்குல்ல ஜி, அதனால சொன்னேன். ஓகே. புளி சாதம் எங்க அந்த மேடம்? புளி சாதம் மேடம். குருஜி புளி சாதம் எல்லோ கலர்ல தானே குருஜி. ஏன் மேடம் இப்படி? சரி, ஓகே. இப்ப புரியுது உங்க சமையல் எப்படி இருக்கும்னு. செல்வி மேடம் வீட்டுக்கு போனா சக்கரை பொங்கல் மட்டும் சாப்பிடக்கூடாது. இல்ல இல்ல சார், மஞ்சள் எல்லாம் போட மாட்டேன், சக்கரை சரி பொங்கல். சரி, ஓகே ஓகே. எலுமிச்சை சாதம், லெமன் ரைஸ். அப்ப ஒரு சிலருக்கு லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு குருவோட சக்தி தேவைப்படுகிறது. வல்லூர் பட்சி பலப்படுவார்கள். சரிங்களா? மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு பேசிட்டு தயவு செய்து மியூட் போட்டுக் கொள்ளுங்கள். சார் சொல்லுங்க சார். சார் இந்த கோயில் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார், ஆந்தை பட்சிக்காரங்களுக்கு. ஆந்தை பட்சிக்கான கோயில் திருவானைக்காவல். திருவானைக்காவல். சரிங்க சார். ஓகேங்க சார். சந்திரன். இப்ப நீங்க உணவு கொடுக்கும்போது, யார் ஆந்தை பட்சிக்காரர்கள் உணவு கொடுக்கும்போது தண்ணி பாட்டில், சின்ன தண்ணி பாட்டில் கூட சேர்த்து கொடுங்க. தண்ணி சந்திரன். சரி, மரம் வந்து அத்தி மரம். ஆந்தை பட்சிக்கு அத்தி மரம். பஞ்சாட்சரம் எழுத்து எதுங்க? ம. அவங்க முழு மந்திரம் சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க. ஆந்தை பட்சிக்கான மந்திரம். ஆந்தை பட்சிக்காரங்க யாருமே இல்லையா? உங்க பெயர் பட்சி, நட்சத்திர பட்சி, அந்த எதுவுமே இல்லையா? சரி பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சிவயன நம சிவய நம சிவ வயனமசி சிவய நம. சூப்பர் மேடம். அடுத்தது ரத்தினம். நவரத்தினம் சொல்லுவாங்க பாருங்க, நவரத்தினம். வைரம். ஒண்ணு நம்ம வைரம் போட்டுக்கலாம், இல்ல வைரம் போட்டிருக்கிறவங்கள அவங்களே வைரம் தான்றீங்களா? கரெக்ட், வைரம். அப்புறம் முத்து, பேர்ல். பேர்ல் கூட எல்லாரும் யூஸ் பண்ணலாம். வைரம் மட்டும் அவங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்த்து யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க வைரம் போட்டிருக்கீங்க, நார்மலா இருக்கீங்கன்னா ஓகே, குட். சிலருக்கு வைரம் ஒத்துக்காது, அதோட எனர்ஜி லெவல் ஒத்துக்காது. அதனால வைரம்
கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். முத்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். முத்து மோதிரம் போட்டுக்கலாம், முத்துமணி மாலை போட்டுக்கலாம். இன்னொரு டெக்னிக் கூட இருக்கு. முத்து இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பேர்ல், நல்ல ஒரு அழகான பேர்ல் வாங்கிக்கோங்க, ஒரிஜினல் பேர்ல் வாங்கிக்கோங்க. தேவைப்பட்டா யாராவது வேணா சொல்லுங்க, நம்மகிட்டே இருக்கு ஒரிஜினல் பேர்ல் இருக்கு. தண்ணி, ஒரு கண்ணாடி பாட்டில் தண்ணி எடுத்துக்கிறீங்களா, அந்த பேர்ல் தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த தண்ணி குடிங்க. அதுக்குன்னு 1 லிட்டர் தண்ணி ஒரே நேரத்தில் குடிக்காதுன்னு கேட்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ண அது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ முத்தோட எனர்ஜி நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆந்தை பற்றி பலப்படுவார்கள். சரி, ரத்தினம், முத்து அல்லது வைரம் சொல்லியாச்சு. உபரத்தினம் 14th பாயிண்ட் எழுதிருக்கோமா, உபரத்தினம். எஸ், உபரத்தினம்ங்கிறது கிளியர் குவார்ட்ஸ். அப்புறம் மதர் ஆஃப் பேர்ல். இது ரெண்டுமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ். கிளியர் குவார்ட்ஸ் அண்ட் மதர் ஆஃப் பேர்ல், இது பயன்படுத்தலாம். அடுத்தது கடவுள், இறைவன். கடவுள் வச்சுக்கலாமா, பெருமாள். ஆந்தை பட்சிக்கு பெருமாள். யாராவது திருப்பதியில திருமலைக்கு நடந்து போயிருக்கீங்களா? போயிருக்கோம் சார். சூப்பர். நிறம், உபரத்தினம் என்ன சொன்னீங்க சார்? உபரத்தினம். உபரத்தினம் வந்து கிளியர் குவார்ட்ஸ் அண்ட் மதர் ஆஃப் பேர்ல். அடுத்தது நிறம் வந்து ஒயிட் கலர். ஒயிட் கலர் ஷர்ட், ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் அதிகமாக பார்க்கலாம். ஒயிட் கலர். அடுத்தது காலம். காலம் வந்து கடந்த காலம். ஆந்தை பட்சிக்காரங்களுக்கு கடந்த காலம். அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க எப்படி பேச ஆரம்பிப்பாங்கன்னா, அன்னைக்கு என்ன தெரியுமாச்சு, அன்னைக்கு அப்படின்னு, என்னது கடந்த காலம், ஏற்கனவே நடந்த விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க. அந்த வார்த்தை எல்லாருமே பேசுவாங்க, பட் ஆரம்பிக்கிறது. இப்போ எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இங்க வந்து அடுத்தது சொல்லுவாங்க, இங்க வந்துட்டு இருக்கு, நான் 1/2 ரீச் ஆயிடும்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுறது கடந்த காலம், ஆந்தை பட்சிக்காரர்கள். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியர்? எஸ். அடுத்தது பட்சி, காகம். பட்சி வந்து காகம். பஞ்சபூதம் நெருப்பு. யாராவது காகம் பட்சி இருக்கீங்களா? என்னங்க, ஆந்தை பட்சியும் இல்லை, வள்ளூர் பட்சியும் இல்லை, காகம் பட்சியும் இல்லை, மீதி இருக்கிறது 2 அவுட் ஆஃப் த பட்சியா? நாங்களும் அதையும் தாண்டி புனிதமானவர்கள் அப்படியா? நெருப்பு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், தீபம் ஏற்றுறதுக்கு. நெய், பசு நெய் வாங்கி கொடுக்கலாம், தீபம் ஏற்றுறது கோயிலுக்கு. காமனா எல்லாருமே வாங்கி கொடுக்கலாம். கோயிலுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகும் தெரியுங்களா? எண்ணெய் ஊத்துனா தீபம் ஏற்றுவாங்க, தீபம் ஏத்துனா வெளிச்சம், ஒளி பெறும். நமது வாழ்க்கை ஒளி பெற ஆரம்பிக்கும், பிரகாசமாக ஆரம்பிக்கும் நமது வாழ்க்கை. ஓகேங்களா?
கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம். கற்பூரம், அப்புறம் ஊதுபத்தி, அப்புறம் தசாங்கம், இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது காகம் பற்றி பலப்படுவார்கள். அடுத்தது தேவதை ருத்ரன். ருத்ரன் யாருங்க? சிவன் தான். அப்ப சிவன் கோயில் போயிட்டு வரலாம். அடுத்தது உலோகம் செம்பு. செம்புன்னு என்னங்க தமிழ்ல? தமிழ்ல கேட்டா சொல்லுங்க யாராவது. ஒழுங்கா தமிழ் கத்துக்கிட்டு வாங்க எல்லாரும் வாங்க. இங்கிலீஷ்ல காப்பர், தமிழ்ல செம்பு. ஓ, காப்பர் இப்ப இங்கிலீஷ் ஆயிடுச்சா? அது எப்பயுமே இங்கிலீஷ் தான். எப்பயுமே இங்கிலீஷ் தானே. இப்ப தமிழ்ல வந்து உங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்கு லஞ்சுக்கு போலாமன்னு கூப்பிடுறேன். இப்ப இதுல எது தமிழ் எது இங்கிலீஷ்? லஞ்ச் இங்கிலீஷ். ஓ, லஞ்ச் இங்கிலீஷ் ஆயிடுச்சா? சாப்பிட பொறுத்து தமிழ். ஓகே, அப்ப நம்ம காம்பினேஷன் ஆஃப் லாங்குவேஜ்ல தான் வந்துட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. செம்பு காப்பர். காப்பர்ல தண்ணி குடிக்கலாம். அனைவரும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா காப்பர்ல தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் அதை செய்யல? மண்பானையிலேயும் தண்ணி குடிச்சாங்க. அப்பயும் காப்பர் கிடைச்சது. ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி காப்பர் கிடைச்சது. காப்பர் பாத்திரம். காப்பர்ல வந்து எங்க யூஸ் பண்ணாங்க தெரியுமா காப்பர்? நம்ம முன்னோர்கள் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? பெருசா செம்பு அண்டா வச்சிருப்பாங்க. செம்பு அண்டா தான் வச்சிருப்பாங்க. அதுலதான் சுடுதண்ணி வைப்பாங்க. ஏன் அவ்வளவு பெரிய பாத்திரம் வாங்கி சுடுதண்ணி குளிக்கிறதுக்காக சுடுதண்ணி வைக்கக்கூடிய ஆளுங்க குடிக்கிறதுக்கு ஏன் அதை பயன்படுத்தல? என்ன ரீசன் அப்படின்னா செம்புங்கிறது ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையும் பெண்களுக்கு பெண்மைத்தன்மையும் கம்மி பண்ணிடும். இந்த உலக நாட்டத்துல குடும்ப வாழ்க்கையில ஈடுபட கூடாது. ஒரு மதமா ஜாதியா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் கணவன் இழந்த பிறகு அவங்களுக்கு செம்புல தான் தண்ணி கொடுப்பாங்க. செம்புனா காப்பர், சொம்பு கிடையாது. நம்ம சொல்றது அந்த செம்பு பாத்திரத்துல செஞ்ச ஒரு வடிவமான பாத்திரத்துக்கு இப்ப நம்ம சொம்புன்னு பேர் வச்சிட்டோம். அது சொம்பு கிடையாது, செம்பு. அது அந்த மெட்டீரியலே செம்பு. அதுலதான் அவங்க தண்ணி குடிப்பாங்க. ஏன்னா அந்த உணர்வு நிலை வரக்கூடாதுன்றதுக்காக. நமக்கு அது தேவையில்லை. வாரத்துல ஒரு நாள் தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் செம்பு எடுத்து அதில் போட்டு ஒரு சின்ன காயின் மாதிரி போட்டு வச்சுட்டு, ஆனா அந்த செம்பு மட்டும் என்ன பண்ண டெய்லி வாஷ் பண்ணணும், போட்டு தண்ணி குடிக்கலாம். அதெல்லாம் காப்பர் பாட்டில் வச்சிருக்கிறவங்க, காப்பர் பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறவங்க இனிமே குடிக்காதீங்க. எனக்கு இந்த உலக வாழ்க்கை நாட்டம் போதும், நான் இனிமே வந்து சாமியாரா போக போறேன், சன்னியாசியா போக போறேன், அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வேணா குடிக்கலாம். புரியுதுங்களா? புரியலையா? புரிஞ்சிருச்சா? ஓகே, டன். ஓகே, அடுத்தது சுவை வந்து தோர்ப்பு சுவை. துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவு ஏதாவது சொல்லுங்க பாப்போம். வாழைப்பூ. வாழைப்பூ, வாழைக்காய் வருமா? சரி, வாழைக்காய். மாதுளம்பழம். மாதுளம்பழம், நாவல் பழம். அப்புறம் நாவல் பழம்.
பாக்கு, மாதுளம்பழம், கீரை வகைகள். கீரை வகைகள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே. அப்புறம் குழியில் உள்ள அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறத பிளான் பண்ணியிருக்கோம். டிசம்பர் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஒரு ஒரு அருமையான ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு. சென்னையில இருந்து ஒரு வேன் எடுத்து நைட்டு கிளம்பி, இன்னைக்கு 3ஆம் தேதி நைட்டு கிளம்பி 4ஆம் தேதி அங்க ரீச் ஆயிடுவோம். அப்புறம் 4ஆம் தேதி அங்க ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு அந்த இடத்துல சுற்றிலாம் பார்த்துட்டு அங்கே எனர்ஜிலாம் ரிசீவ் பண்ணிட்டு 4ஆம் தேதி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் தேதி மார்னிங் கிளம்பி மறுபடியும் சென்னை வருவோம். இல்லை நீங்கள் வேற ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே நைட் ஸ்டே பண்ணாலும் ஓகே, ஆர் நைட்டு ஈவினிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு கிளம்பிட்டு உங்கள் ஊருக்கு போனாலும் ஓகே. சென்னை வாசிகளுக்கு, அனைத்து ஊர்வாசிகளும், மலேசியா, சிங்கப்பூர் அனைவர்களுக்கும் இந்த அறிவிப்பு அறிவிக்கப்படுகிறது. ஸோ அதனால முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, யார் யாரெல்லாம் வரீங்கன்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி ட்ரிப்பு கூட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு நிறைய பேர் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டீங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் நம்ம டீமோட போகிறோம் அப்படின்னா அதோட எனர்ஜி லெவலே வேற, அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவம் வேற. நம்ம ஃபேமிலியாக போகலாம், எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டு வரலாம். ஓகே, குட். இதுக்கு ஃபேமிலியை கூட அழைச்சிட்டு வரலாம். இந்த ட்ரிப்புக்கு உங்கள் ஃபேமிலி கூட அழைச்சிட்டு வரலாம். சரிங்களா? அதோட கிடைக்கக்கூடிய அனுபவம் வேற. இப்போ நம்ம கூட கோயில் வந்தவங்க யாராவது இருக்கீங்க, ஒரு போன வாரம் போயிட்டு வந்தவங்க, போன வாரமா என்னைக்கு போயிட்டு வந்தாங்க கோயிலுக்கு? போன வாரம் தானே? எஸ். யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் யாராவது ஷேர் பண்ணுங்களேன். நான் வந்து சார் சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் வந்தது, இது மாதிரி வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஸ்பிரிச்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருந்தது. ஸ்பெஷலாக வந்து அந்த நம்ம மெடிடேஷன் பண்ணோம், அந்த எப்படி மெடிடேஷன் பண்ணோம் அது இது பண்ணீங்க. திருத்தணியில் வந்து மெடிடேஷன் பண்ணுறப்ப அந்த வேல் வந்து நம்ம முதுகு தண்டோட கனெக்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஒரு மெடிடேஷன், அது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து சிலைகளுக்கு வந்து அந்த சரம் பார்க்கறது, அது வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணேன். எனக்கு 3 சிலைகள் தான் செக் பண்ணேன். 3த்துக்கும் வந்து அந்த சரம் எனக்கு ஃபீல் ஆனது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் மேடம், நன்றி மேடம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிளாஸில் சொல்லித்தராத விஷயங்கள் அங்கே போன பிறகு நமக்கு உணர்த்துவாங்க, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. அது அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். பிளான்லாம் அங்கே போய் பிளான் பண்ணுறது கிடையாது. வாங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லி முன்னாடியே சொல்கிறது கிடையாது. அங்கே என்ன சொல்லித்தராங்களோ சொல்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிடுறது. ஸோ அப்புறம் அந்த மானசீக பூஜை அதுவும் நல்லா இருந்தது. ரொம்பவே ஹெல்ப்பா இருந்தது. நல்லா கிளாஸ்ல படிக்கிறது அங்க பிராக்டிக்கலா வந்து பண்றப்போ அது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. சூப்பர் மேடம். ஸோ அதனால வந்துருங்க, வாங்க ஜாலியாக போயிட்டு வரலாம். ஜாலியாக தானே போயிட்டு வரோம், ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டு. இப்போ எல்லாருமே நம்ம இப்போ இதுவரையும் அதிகமாக வந்து டீம் மெம்பர்ஸ் யாரும் ஒருத்தரை பார்த்துக்கல டைரெக்டாக. ஸோ அப்போ டைரெக்டாக பார்க்கும்போது அங்கே கூடிய பழகக்கூடிய விஷயங்கள், ஒருத்தரை பற்றி ஷேர் பண்ணிக்கிறது, ஒருத்தரும் எக்கச்சக்கமான நாலேஜ் வச்சுருக்காங்க. நம்ம வெங்கட்ராமன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான நாலேஜ் வச்சுருக்காரு. பாலாமா கோயில் பற்றி நிறைய விஷயம் பேசிக்கிட்டே வந்தார் வேனில். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி, நம்ம ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு குடும்பம். அதனால வாங்க எல்லாருமே, நம்ம ஒரு
ஜாலியாக போயிட்டு வரலாம். ஏன்னா இதுவரும் பார்க்காத முகங்கள், பழகாத நபர்கள் கூட, அதுவும் ஒரே டீம்ல இருக்கிறோம். அப்படி போயிட்டு வரும்போது இன்னொரு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் நமக்குள்ள. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டீம்ல இருக்க ஒருத்தர் என்கிட்ட வந்து ஜாலியாக பேசுவார். அவர் என்கிட்ட சொன்னாரு, சார் உங்களை, அதாவது நம்ம டீம்னால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு தெரியாது, ஆனா எனக்கு அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு எங்க தான் ஆள் இருக்காங்க. நான் எந்த ஊர் போனாலும் நம்ம டீம் மெம்பருக்கு ஒருத்தர் கால் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வரேன்னு சொல்லுவேன். வாங்க வாங்க, எங்க யாருன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி டீம்ல இருக்கேன்னு சொல்லுவேன். ஓகே வாங்க வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. தங்குற வசதிகள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே. சரிங்களா? அதனால வாங்க எல்லாருமே. அடுத்தது பூ. பூ வந்து காகம்க்கு நீல நிற பூக்கள். ப்ளூ கலர் என்ன பூங்க இருக்கு? சங்குப்பூ. சங்குப்பூ. சூப்பரா சொன்னீங்க. சங்குப்பூ இருக்கு. சங்குப்பூ டீ குடிச்சிருக்கீங்களா யாராவது? எஸ், சிம்பிள் தாங்க. என்ன பண்ணுங்க, சங்குப்பூ இருக்கு பாத்தீங்களா, ப்ளூ கலர். ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ளூ கலர் சங்குப்பூ எடுத்து ஒரு 2-3 பூ எடுத்துக்கோங்க. பூ எடுத்துட்டு உள்ள இருக்கிற மகரந்தம்லாம் எடுத்துட்டு வெறும் ஃப்ரெஷ்ஷா அந்த இதழ்கள் இருக்க பெட்டல்ஸ் தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. அதை நார்மல் வாட்டர்ல போட்டு 10 நிமிஷம் வச்சிருங்க. வச்சுட்டு அதை வந்து லைட்டா ஸ்லிம்ல வார்ம் பண்ணுங்க, சூடு பண்ணுங்க. லைட்டா கொதிச்ச பிறகு ஒரிஜினல் தேன் இருந்தா ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம், இல்லை அப்படியே கூட குடிச்சிடலாம். எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிச்சிருங்க. தேன் கலந்து குடிங்க, அவ்வளவுதான். சங்குப்பூ அந்த மாதிரி குடிக்கலாம். செம்பருத்தி பூ இதழ் வச்சு குடிக்கலாம். செம்பருத்தி பூ டீ இதெல்லாம் குடிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. ஓகே, சரி. அடுத்தது கோயில் வந்து திருவண்ணாமலை. இப்ப நம்ம பட்சியோட எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறோம், பரிகாரம் பண்ண போகிறோம், ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போறோம்னா வீட்டுல இருந்து கிளம்பி அந்த கோயிலுக்கு மட்டும்தான் போகணும். நேரா திரும்பி வீட்டுக்கு வரணும். இப்ப வள்ளூர் பட்சி பலப்படுத்த போகிறோம். காஞ்சிபுரம் நேரா எந்த கோயிலுங்க? ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்க இருக்கணும். அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். தியானம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், தவம் பண்ணலாம், எனர்ஜி ரிசீவ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? 2 hours 3 hours கழிச்சு கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். நடுவில் எந்த கோயிலும் போகக்கூடாது. அதனால முடிஞ்சா தியானம் பண்றவங்க கூட இருந்தா அவங்களை அழைச்சிட்டு போங்க, இல்லைன்னா தனியா கூட போயிட்டு வந்துருங்க. ஃபேமிலியோட போறாங்க, நானு தியானமே பண்ண முடியாது, உட்கார கூட விட மாட்டாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச 2 hours 3 hours இருக்கணும். 3 hours நிச்சயமா இருக்கணும். நீங்க அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அது கோயில் வளாகத்துக்குள்ள 3 மணி நேரம் இருக்கணும் மினிமம். அப்ப திருவண்ணாமலை போனா திருவண்ணாமலை போயிடுங்க, ஓரமா போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். கண்ணு மூடி உட்காந்துக்கோங்க. அப்படியே நல்லா வசதியா சாயிற மாதிரி அடைஞ்சா சாஞ்சி உட்காந்துக்கோங்க. தூக்கம் வந்து அப்படியே உட்காந்தே தூங்கிடுங்க. திரும்ப கண்ணை முடிச்ச பிறகு மறுபடியும் உட்காந்து தியானம் பண்ணுங்க. தூக்கம் வந்து மறுபடியும் தூங்குங்க. திருவண்ணாமலை மட்டும் இல்லைங்க, நீங்க நார்மலா வீட்டுல பண்ணும்போது கூட. ஏன்னா எப்போ உங்களுக்கு தூக்கம் டிஃபிஷியன்சி இருக்கோ, தூக்கம் பத்தலையோ, நீங்க தியானம் பண்ணும்போது தூங்குவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் தியானம் பண்ணும்போது தூங்கிட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் தியானம் பண்ணுங்க. மறுபடியும் தூங்குறேன், மறுபடியும் தியானம் பண்ணுங்க. மறுபடியும் தூங்கிட்டேன், மறுபடியும் தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வராது, தியானத்துக்குள்ள போயிடுவீங்க. இப்போ ஒருத்தங்க தியானம் பண்றாங்களா தூங்குறாங்களா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேக்குறீங்களா? உட்காந்துக்கிட்டேன். அதேதான். இப்ப பஸ்ல யாராவது தூங்குற பழக்கம் இருக்கா? பஸ்ல டிராவலிங் டைம்ல தூங்குற பழக்கம் இருக்கா? இருக்காது. கார்ல போகும்போது டிரைவர் இல்லைங்க, நான் டிரைவரை பத்தி பேசல. நான் கார்ல போகும்போது தூங்குவேங்க, நான் தான் டிரைவ் பண்ணுன்னு சொல்லிடாதீங்க டக்குன்னு. இருக்கு சார், இருக்கு. பாதி நேரம் தூங்குறதே பஸ்ல தான் சார். ஓகே, தூங்குறவங்க தலை முன்னாடி சாஞ்சிரும்.
இதே மாதிரிதான் தலை லைட்டா முன்னாடி சாஞ்சிரும். சாஞ்சுனா அவங்க தூங்குறாங்கன்னு அர்த்தம். தலை லைட்டா பின்னாடி சாஞ்சுனா தியானத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். சீட்ல சாஞ்சி தூங்குறத பத்தி நான் சொல்லல. இப்ப அதானே கேட்க வந்தீங்க, நான் சீட்ல சாஞ்சி தானே தூங்குவேன்னு சொல்ல வந்தீங்க, தெரியும் சரிங்களா? அதை பத்தி சொல்லல. சாதாரணமா உட்காந்து இருக்கிறோம், உட்காந்து அப்படி தூங்குறோம். தூங்கும்போது ஈவன் நீங்க சீட்ல சாஞ்சி தூங்கினாலும் தலை அப்படியே லைட்டா முன்னாடி சாயும், தூங்குறீங்க. நீங்க சாதாரணமா உட்காந்து இருக்கீங்க, தியான நிலைக்குள்ள போயிட்டீங்கன்னா தலை லைட்டா பின்னாடி சாயும். அப்ப அவங்க வந்து தியானத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். சோ அப்போ ஒருத்தவங்க கண்ண மூடி உட்காந்து இருக்கும் போது அவங்க தியானம் பண்றாங்களா தூங்குறாங்களான்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப தலை ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கே, இப்ப தியானத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு தலை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் லைட்டா பின்னாடி சாஞ்சாலும் தியானத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. தியானத்துக்கும் தூக்கத்துக்கும் பெரிய விஷயம் கிடையாது. கான்சியஸா தூங்கினா தியானம், அன்கான்சியஸா தியானம் பண்ணா தூக்கம். ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து அவேர்னஸ் கிடையாது, ஒண்ணுமே இருக்காது. நிலை வேற, ஆனா நிலை வேற. நம்ம உடம்பு எப்படி பண்ணுது பாருங்க, தூங்கினா முன்னாடி சாயுது, தியானம் பண்ணா பின்னாடி சாயுது. தலைதான். சரிங்களா? அதனால கோயில் போங்க, போயிட்டு 3 hours 2 hours 3 hours அங்க உட்காந்துருங்க, உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. நான் சாமி பார்க்க முடியல, பரவாயில்ல, எனர்ஜி ரிசீவ் பண்ண, நம்ம போறதே எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு தான். அதனால முடிஞ்ச அளவு கோயில்லாம் போறதா ஃப்ரீ டைமா பார்த்து போயிட்டு வாங்க. உங்க ஃப்ரீ டைம் இல்லைங்க, கோயில்ல ஃப்ரீ டைம். இந்த பௌர்ணமி இந்த மாதிரி நேரம் எல்லாம் போனா கூட்டம் அதிகமா இருக்கும். சில கோயில்கள் அமாவாசை, சில கோயில்கள்ல சஷ்டி, பிரதோஷம், இந்த நாள்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல கோயில் போயிட்டு வர்றது ஓகே தான். பட் கோயில் ஃப்ரீயா இருக்கும்போது, சாமி ஃப்ரீயா இருப்பாரா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது உங்ககிட்ட வந்து பேசலாமா? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, வாங்க உட்காருங்க, நம்ம காஃபி சாப்பிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். நீங்க பிஸியா இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி பேச முடியும்? யூ ஆர் டூ பிஸி. அதே மாதிரிதான் கூட்டம் அதிகமா இருக்கும்போது அங்க எனர்ஜி லெவல் கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா எல்லா நிறைய மனிதர்கள் கோயிலுக்கு வர்றது எதுக்கு தெரியுங்களா? தன் கஷ்டத்தெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு. அவங்களோட எண்ண அலைகள் அப்படிதானே இருக்கும். அப்ப நிறைய கூட்டம் இருக்கும்போது கோயில் போறது ஓகே, போயிட்டு வாங்க. ஒரு ஸ்பெஷல் டே, பர்த்டே எல்லாம் போயிட்டு வாங்க. உங்க பர்த்டே இல்லைங்க, கடவுளுக்கு பர்த்டே. அப்ப கூட்டம் அதிகமா இருக்கும். ஆனா கோயிலுக்கு போக வேண்டியது கொஞ்சம் ரிலாக்ஸான நாள்ல போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நிறைய எனர்ஜி கிடைக்கும். சரி, அடுத்தது கிரகம். காகத்துக்கான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய். சூரியன் மற்றும் செவ்வாய். அப்ப சூரியன் அப்படின்னா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். செவ்வாய்னா ரெட் கலர். மரம் வந்து அசோக மரம். வள்ளூருக்கு அசோக பூ, அந்த மரத்துல வரக்கூடிய பூவை பார்த்தோம். ஆனா இங்க மரம் வந்து அசோக மரம். பஞ்சாட்சரம் வந்து ஷி. தமிழ்ல எழுதுவோம் சீன் எழுதுவோம், ஆனா ப்ரொனன்சியேஷன் ஷி. ரத்தினம், நவரத்தினம் வந்து மாணிக்கம் அண்ட் பவழம். என்ன கலர்ல இருக்கும் மாணிக்கம்? சிவப்பு கலர். சிகப்பு கலர். சூப்பர். உபரத்தினம் எழுதிக்கோங்க. ரெட் ஜாஸ்பர். ரெட் JASPER, ஜாஸ்பர்.
இன்னொன்னு உபரத்தினோட சொல்லு. உபரத்தினம் தான். ரெட் ஜாஸ்பர், ரெட் JASPER, ரெட் ஜாஸ்பர் மற்றும் கேர்னலைன் CARNELIAN. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ரெட்டா இருக்கும். ரெட் ஜாஸ்பர் சாலிட் ரெட்டா இருக்கும். உபரத்தினம் என்னங்க? அந்த கார்னர் ஏதோ ஒன்று நேம் CARNELIAN. தேங்க்யூ. ஓகே. இப்ப உபரத்தினம் பயன்படுத்துறதுனால என்ன ஒரு நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, அந்த சக்தி மட்டும் இல்லாம உபரத்தினது இன்னும் பல தன்மைகள் இருக்காங்க. அந்த தன்மையோட சக்தி நமக்கு வந்து சேருவாங்க. அடுத்தது கடவுள் பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சூரியன். யாருக்கு? காகம்க்கு சூரியன். அதனால காலையில ஏந்திரிச்சு சூரியன் உதிக்கும் போது இந்த ஆரஞ்சு கலர்ல வருவார் பாருங்க, அவரை பார்க்கறது நல்லது. எங்க வீட்டுல மொட்டை மாடிலாம் போக முடியாதுங்க. எங்க வீட்டுல சூரியன் பகவான் தெரிய மாட்டாருன்னா பரவாயில்ல, காலையில ஏந்திரிச்சு அமைதியா கண்ண மூடி உட்காந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஒருத்தர்கிட்ட சொன்ன, சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க சார், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. அவர் என்ன பண்ணிருக்காரு? சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காரு. காலையில எழுந்து சூரியனை பார்த்து வணக்கம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன, ஒரு வாரம் கழிச்சு ஒண்ணுமே ஆகலையே சார், நான் அப்படியே தானே சார் இருக்கேன். சூரிய நமஸ்காரம் பண்றீங்களா? பண்றேன். எத்தனை சைக்கிள் பண்றீங்க? சைக்கிளா? சைக்கிள்ல போய் எல்லாம் பண்ண மாட்டேன் சார், நான் வீட்டுல பைக் இருக்கு, பைக்ல வேணா போவேன். இல்ல சார், நீங்க வீட்டுல இருந்தே சூரிய நமஸ்காரம் பண்றீங்களா? அப்புறமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் பண்ணேன் சார். அப்படி தெளிவா சொல்ல வேண்டியது என்னன்னாரு. இப்ப சொல்ற சூரிய நமஸ்காரம்ங்கிறது சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்றதுதான். சரிங்களா? சரி. அடுத்தது கலர், இளம் சிவப்பு கலர். இளம் சிவப்பு கலர் மற்றும் ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர். அடுத்தது காலம் வந்து எதிர்காலம். காகம் பட்சிக்காரங்க காலம் எதிர்காலம். ஃபியூச்சரை பத்தி அதிகமா திங்க் பண்ணுவாங்க, ஃபியூச்சரை பத்தி அதிகமா பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து காகம் பட்சிக்கான காரகத்துவம். அடுத்தது நாளைக்கு வந்து நம்ம கோழி பட்சிக்கும் மயில் பட்சிக்கும் காரகத்துவம் பார்த்துட்டு நாளைக்கு பார்த்துலாம். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பார்த்துட்டு புதன்கிழமையில இருந்து நம்ம இன்னும் சில விஷயங்கள் அதிசூட்சம நேரத்துக்கான கணித முறை பார்க்க ஆரம்பிப்போம். அது எப்படி பார்க்கணும் இல்லை கால்குலேஷன் சொல்லி கொடுத்து அதை ஆரம்பிச்சிடலாம் நம்ம.
சரி, இதுவரை நம்ம கத்துக்கிட்டதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, வாங்க இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி, நன்றி, நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில் கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு, இப்போ நம்ம பௌர்ணமி அன்னைக்கு கோயில் போகிறத சொல்லியிருந்தோம். எஸ், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. பிரபஞ்சம் கொடுக்குற வாய்ப்பை நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு ஏதோ ஒரு மனப்பாங்குல அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னால் நம்மளை அடித்து உதச்சி அந்த விஷயத்த செய்ய வைப்பாங்க. அன்பாக கூப்பிடும் போதே செஞ்சிடலாம். பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்க, கொடுத்துருவாங்க. நம்மளாம் மனசை வச்சு விளையாடி இல்லை அப்புறம் பார்க்கலாம், இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வேணாம் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. அதனால் நம்மளுக்கு வந்து செய்ய வைப்பாங்க, இல்லை ஒரு போட்டு படுத்தி எடுத்துருவாங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாங்க, நீங்கள் ஒரே ஒரு நிமிஷங்க சார். எந்த கோயிலுங்க சார்? பௌர்ணமி அன்னைக்கு திண்டுக்கல் பக்கத்துல. திண்டுக்கல் பக்கத்துல திருமலை சார். யாராவது திருமலை போயிருக்கீங்களா? திருமலைன்னு அந்த இது கிடையாது, இங்க சரி சிறுமலை. சிறுமலை. யாராவது போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். வாவ், சூப்பர் மேடம். சிவன் கோயிலுங்களா ஜி? ஒரு பெருமாள். சொல்லுங்க மேடம், போயிருக்கேன்னு சொன்னீங்களே, எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் சார், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாளைக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு நாளைக்கு நான் ஷேர் பண்றேன் சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, சரி, நாளைக்கு ஷேர் பண்றீங்களா? சரி, ஓகே மேடம். சூப்பர். ஆமாங்க, சிவன் தான். அங்க ஜீவ சமாதி இருக்கா, ஒன்று இருக்காங்க, அங்க ஒரு சித்தரும் இருக்காங்க. போயிட்டு பார்த்து சுயமா இருந்த ஒரு லிங்கம் இருக்காங்க. அது மலையில ஒரு அது ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லா. ஸோ அது மேலே ஏறி போய் பார்க்கணும். அவங்களே கூட்டிட்டு போவாங்க. அந்த ஒரு சித்தர் இருக்காரு, அவரே கூட்டிட்டு போவாரு. சூப்பர் மேடம். ஸோ அதனால போயிட்டு வரலாம். சிறுமலை. சரி, ஓகே.
அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க